தமிழ் பியூட்டி டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா. இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நம்ம வந்து பியூட்டி டிப்ஸ் தான் பார்ப்போம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், இந்த மசாஜ் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பியூட்டி டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு ஹெல்த் டிப் கம் பியூட்டி டிப் அப்படின்னு கூட சொல்லலாம். பிகாஸ் இது வந்து உங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸான ஸ்கின்னுக்கு மட்டும் நல்லது செய்ய போகிறதில்ல, இன்டர்னலாக உங்களோட பாடி பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நன்மை செய்ய போகிற ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் கோயர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே அவங்களுடைய அழகை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வந்து டைம் இல்லையே, நம்ம எப்போவுமே பிஸியாக இருக்கோம், நம்ம வந்து வெயிலில் போக வேண்டியிருக்கு, அதனால ஸ்கின்ல வந்து ரேஷஸ் வருது, ஸ்கின் வந்து டேன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கவலை இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்போவுமே வந்து ஒரு பார்லர் நோக்கி போனோம், அங்கே வந்து ஃபேஷியல் பண்ணலாமா, ப்ளீச் பண்ணலாமா, அந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமா, இந்த க்ரீம் யூஸ் பண்ணலாமா, இல்லைனா என்டையராக வந்து ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷனே மாற்றுறதுக்காக நம்ம வந்து டாக்டர் கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்போம். ஸோ என்ன தான் அந்த மாதிரியான ப்ராசஸில் வந்து ஈடுபட்டாலும் நமக்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸும் சேர்த்து கிடைக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணாமல் அது கூட சேர்ந்து இந்த மாதிரியான ஹெல்த் டிப்ஸையும் நம்ம வந்து சேர்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நம்ம வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே செய்யக்கூடிய ஸ்கின் க்ளோ ஜூஸை பற்றி தாங்க நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ ஸ்கின் க்ளோ ஜூஸ் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேர்லேயே இருக்குது, இந்த ஜூஸை வந்து நம்ம குடிக்கிறப்போ நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆக போகுது அப்படின்னு நமக்கு தெரிய போகுது. ஸோ இது வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக, நம்ம வீட்லேயும் செய்ய முடியுமா, டெய்லி செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. பிகாஸ் இந்த சிம்பிளான ஜூஸை எப்படி பண்ணணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து அதோட இலைகளை மட்டும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கருவேப்பிலை வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி கொட்டுதா உடனே கருவேப்பிலை சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை நம்ம ஹேர் ஆயிலில் கூட கருவேப்பிலை ஆட் பண்ணுவோம், வீட்டில் செய்கிற ஹோம்மேட் ஹேர் ஆயிலில். பட் கருவேப்பிலை வந்து முடிக்கு மட்டும் இல்லாமல் ஸ்கின்னுக்கும் ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. பிகாஸ் அதில் இருக்கிற அளவுக்கு அதிகமான கால்சியம் நம்மளுடைய ஸ்கின் ப்ளஸ் ஹேர் ரெண்டுக்குமே வந்து தேவையான ஒரு பொருள் தான். அடுத்ததாக கொத்தமல்லி இலைகள். கொத்தமல்லி இலைகளில் வந்து அதிகமான அளவில் விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த விட்டமின் சி நம்மளோட ஸ்கின்னை வந்து எப்போவும் க்ளோயிங்காக வச்சுக்க உதவும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைகளை எடுத்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை கூட சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு புதினா. புதினா வந்து எப்போவுமே நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்க ரொம்பவே உதவுங்க. ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு வந்து ஆக்னி வந்துட்டு அதோட ஸ்பாட்ஸ் இருக்கும், மார்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வெறும் புதினாவை மட்டும் அரைச்சி கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதே ப்ராசஸ்க்காக தான், அதே பெனிஃபிட்காக தான் இந்த ஜூஸ்லேயும் நம்ம புதினாவை ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஒரு நெல்லிக்காய். நெல்லிக்காயில் வந்து எக்கச்சக்கமான அயன் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. எந்த விதமான உடம்பு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சுகரை கண்ட்ரோல் பண்ணணுமா இருந்தாலும் சரி, இல்லை பாடி வெயிட் வந்து அதிகமாக கெயின் பண்ணக்கூடாது, நான் என்னோடய பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, அடிக்கடி நம்மளுடைய உணவில் நெல்லிக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ ஒரு முழு நெல்லிக்காய், ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து அதை கட் பண்ணி உள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும் நீக்கிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளை ஆக்கி இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இஞ்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைஜஷன் ப்ராசஸில் இருந்து, நம்மளுடைய வயிற்று உபாதைகள்லேருந்து எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ அதையும் இந்த ஜூஸ் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு பெரிய லெமன் எடுத்து அந்த ஜூஸை மட்டும் எடுத்து கொட்டைகளை நீக்கிட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சியோட லெமன் ஜூஸ் சேர்றப்போ நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஹெல்தி டோன் கிடைக்கும். ஸோ வந்து எப்போவுமே இஞ்சி வந்து நம்ம வயிற்று பிரச்சனைக்கு யூஸ் பண்ணி தான் நமக்கு பழக்கம். வயிறு வந்து எப்போவுமே க்ளீனாக இருந்துச்சு, கிளியராக ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கின் க்ளோ ஆகிறத நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்க்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஜூஸில் லெமன் அண்ட் இஞ்சி ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணி ஒரு ஜூஸாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் இந்த ஜூஸை தினமும் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளை நம்ம கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரே வாரத்தில் நம்மளுடைய ஸ்கின் க்ளோவை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ எப்போவுமே கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸு, ஸ்டிராய்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னும் சரி, நம்மளுடைய உடம்பும் சரி கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சைடு எஃபெக்ட்ஸ் வரத்துக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை பாதுகாக்கணும், அந்த டாக்ஸின்ஸ்லேருந்து நம்மளுடைய உடம்பு வெளியில் வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்கின் க்ளோ ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தமிழ் பியூட்டி டிவியை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸோடையும் ஹெல்த் டிப்ஸோடையும் அடுத்த வீடியோவை நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். Until then, saying bye from Mohana.